எங்கேங்கண்ணா இன்னும் காணோம் அண்ணா? மணி 8:30 அளவுக்குண்ணா, சீக்கிரங்கண்ணா. கொசுக்கு வேப்பதடை போட சொல்லியிருக்கார், டீக்கு சாரி. பால்கார் யாரு? ஐயோ நீ வேற ஏதோ தப்பு தப்பா போட்டுட்டு வயசான காலத்துல ரப்பர் வச்சு அழிச்சிருப்பீங்க. பேசவே தெரியாது. ஐயோ சாமி, அப்பச்சி பொய் சொல்லாதீங்க, பொய் பேசுறீங்க. அது அவங்க கேட்டாங்களா நீங்க எனக்கு இப்ப கல்யாணம் வச்சாங்கன்னு? கொடுமையான விஷயத்தையெல்லாம் கேட்காது. நவதானி மேல வச்சுக்கிறீங்க, நல்லா கட்டி வச்சிருக்கீங்க. அப்புறமே நீங்க அழுகுறீங்க. பாத்துக்கோ. அதே தப்படே கீழே அங்கே போயிட்டாரு. இங்கிருந்து 8 ஜாக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணாங்க. ஆனா அதுக்கு அழுதுட்டோம். சொல்ற எதையும் நம்பாதீங்க, எடிட் பண்ணி தூக்கிறீங்க. அத்தனையுமே உண்மைதான். ஏய் இப்ப நானும் சொல்லவா? நகைச்சுவை. இந்த பயம் இருக்கட்டும். நீங்க என்ன கேக்குறீங்க? கொஸ்டின் பேப்பர் கொடுங்க. தக்காளி தக்காளி எடுக்க முதல் வெங்காய டப்பா எடு. வெங்காய டப்பா இவளே கல்யாணம் வச்சுக்கிறாள், எதுக்கு இந்த தக்காளி வாங்கினா? கொஞ்சம் சாமி நம்ம போட்டோக்கு தான் மேலு, அப்புறமேல எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்துட்டு வரோம். அப்புறம் பாத்துக்கிறேன். அப்படியே வந்து கட்டிப்பிடிச்சிருவேன். மாமா ஒண்ணு பண்ண மாட்டாரு. அட ஏங்க அப்பனானே எடி அழகழகு ரோஸ்டி அங்கே மேல சாமி சூரியனை பார்த்து கும்பிட்டு அப்புறம் மேல கீழே அப்படி சூரியனை பார்த்து அப்படியே கீழ விட்டு பக்கம் முட்ட மாதிரி இரு. அட பாட்டு போடுங்க. இது அந்த அலெக்சா கொண்டு குப்பையில போடு. ஊதுறாங்களா? என்னடா மஞ்சள் வாசனை வருது? என்ன கருமண்டாது? எப்படி சொல்லணும்னு தெரியாது. இங்க என்ன சொல்லுது அங்க சொல்றத சொல்ல முடியாது, கேஸ் ஆயிடும். ஆனா பரவாயில்ல, ஒரு பாயிண்ட்ல இருக்கு. இருடா இல்ல ப்ரோ, அப்படி இல்ல நல்லாதான் இருக்கு. சம்டைம்ஸ் நல்லா இல்ல, சம்டைம்ஸ் நல்லா இருக்கு. சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன். கூவை குளிரா கொஞ்சம் குயிலா, கோடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா, மனசோரம் ரசிட்டாடி ஆடும் மயில் மோகம் அழகா, அவ அழும்போதும் அவளும் அழகா, காற்றில் வரும் காணா துகளா, அதில் காதல் கதை போலே இவளா, பார்த்த உடனே படபடக்குது, பழகி பார்க்க மனம் துடிக்குது, நெருங்கி நடக்க நடு நடுங்குது, நேரில் பேச மனம் தவிக்கிறது.
மார்ச் 26 வந்து இவர் போட்டோ காமிச்சாங்க. 28 இவரை போய் பார்த்துட்டு வர்றாங்க. பார்த்து நேரம் என்னை பார்த்துட்டு அம்மா அப்பா வந்தாங்க பார்க்கறதுக்கு ஆஃபீஸில். வந்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நல்ல பையன் சாமி, உனக்கு ஓகேனா அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் ஓகே அப்படின்னு. அப்புறம் அம்மாவும் வந்துட்டு எங்கிட்ட ஆல்வேஸ் வில் ஹாவ் கனெக்ஷன் வித் மதர்ல. ஸோ அம்மா சொல்லும் போதும் வந்துட்டு ஷி வாஸ் லைக் உனக்கு செட் ஆகும், உனக்கு இந்த லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் அவர் பார்க்கும்போது கரெக்டாக பூ வாங்கி நடந்துட்டு இருந்தார். ஸோ அது நான் கார்லேருந்து பார்க்குறேன், அம்மா காமிக்கிறாங்க அதான் மாப்பிள்ளை அப்படின்னு. மை ஃபேவரட் கலர் இஸ் க்ரீன். ஸோ அன்றைக்கி நான் க்ரீன் போட்டிருந்தேன். அன்எக்ஸ்பெக்டடாக ஹி வாஸ் ஆல்சோ வேரிங் க்ரீன். அதே மாதிரி பூ வாங்கிட்டு த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சம்திங் பிரைட், ஒரு ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாய்ஃபுல்லு, அந்த மாதிரி ஒரு சன்ஷைன் மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அது ஒரு டெம்பிள்ங்காட்டி அது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டெம்பிள்ஸும் கூட. இவளோடு நடந்தேனா இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா. உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா. உயிரே உயிரே. நாளைக்கு என்ன சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சொந்த பந்தம் வேணும்னு நினை. எதையா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், கோவப்பட்டுக்கூடாது. anything I won't let her dad also scold her. இப்போ வரைக்கும் அவங்க டேடை விட்டதே கிடையாது. இப்படி நான் அழுதுருக்கிற மாதிரி கூட அவள் அழுக மாட்டான் பாட்டால. கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா போது அவங்க அப்பாவே நத்திக்கிறோம். அழகழகாய் பேசிடும் நாம் மண்ணோடு வாழும் வரை உன்மேல் சட்டை வாசம் என் மூச்சோடு பேசும் பொய் பூசாத நேசங்களே. We must both of us be happy, அவ்வளோதான். விட்டு கொடுத்து வாழணும், அதுதான். நான் இப்போ வந்து she is permanently leaving me. If my மாப்பிள்ளை let's சொல்லி she must come. If he brings her only she can come. It's up to him only. It is hope so he brings her often. That's the main thing I'm wanting. எங்களையும் பார்த்துக்கணும், அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும். எங்களுக்கு இவ, அவங்களுக்கு அவ. எங்களுக்கு பையன் இல்லை, இவர் பையனுக்கு பையனா இருந்து எங்களை பார்த்துக்கணும். கம்மியா கொடுத்தா வாங்க மாட்டோம். ஏய் காசு போடுறா. எப்படி போடுறது மட்டும் கொச்சேச்சன் விடாத எங்களுக்கு கொடுத்தா விடுமான்னு சொல்லு. எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அக்கா அங்க என்ன நடந்ததுன்னு கேளுங்க. 3 வாட்டி நான் தான் இல்ல அது என் கையு. ஓ இது எடுக்கிறவங்க தான் வேணா. ஓகே ஹேப்பன்ஸ். It's all the game.
எல்லாரும் அங்கேயே போட்டுக்கிறாங்க. யாரும் விடுறது இல்லைங்க, எங்களுக்கே போட தெரியுன்றாங்க. சரி, பிரச்சனை வந்தா இப்படி சமாளிக்கலாம். அட்வைஸே இல்லைங்க. அதனாலதான் அவனே படட்டும், பட்டு திருந்துவான். இல்ல ப்ரோ, நான் டவுட் கேட்பேன், இது அங்கேயும் போகும். அவன் வந்து என்கிட்ட கேட்பான், ஓ உங்களுக்கு இதெல்லாம் டவுட் ஆகுதுல. முக்கியமான டே தெரியாம மறந்துட்டோம், என்ன பண்றது? அவங்களே சொல்லுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணு. பிரச்சனை வெடிச்சிருச்சு, அதான் அப்போதான் நீ ஏதாச்சும் அந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். எனக்கு தெரியும் இந்த மாதிரி சண்டை நடக்கும், அப்ப பாருங்க ஒரு gift அப்படின்ட்டு. சொல்றதை மட்டும் எடிட் பண்ணி தூக்கிருங்க, அது எவ்வளவு செலவாகும் பாத்துக்கிறேன். குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார், மழை கொண்டு கவிதை தீட்டினார், இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார், சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை, என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். அது ஒரு காமெடிங்க. நம்பர்ல என்ன ஆச்சுங்க? நம்பர் கேட்டாரு என்கிட்ட பேசும்போதே, நம்பர் கேட்டாரு, தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். எது வந்தாலும் அப்பாட்டி கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்ட்டேன். சரிங்களா, சரின்னு சொல்லிட்டு மாமா நம்பர் வாங்கினாருங்க. மேபி அவரு தப்பா சொல்லிட்டாரா இல்லை நான் தப்பா டைப் பண்ணான்னு தெரியலங்க. ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. ஃப்ரைடே ஈவினிங்கே ட்ரை பண்ணலாம் நினைச்சேன். சரி வேண்டாம், ரொம்ப அவசரமா இருக்கு சொல்லி வெயிட் பண்ணேன். சாட்டர்டே ட்ரை பண்ணேன், பார்த்தா நம்பர் தப்புங்க. காம்படிஷன் போட்டேன். எப்படியும் அந்த 3344 தான் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி எல்லாம் போட்டு கூகுள் பே இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பர் கூகுள் பேல போட்டேன். அதுல வந்து ஷாலினி ஓகே இவங்க தான் அப்படி பிடிச்சி அவரு கால் பண்ண. நல்ல ரெஸ்பான்சிபிளான பையன். ஆனா இளங்கோ வந்துட்டு கல்யாணம் பண்ணதுக்கு ஷாலினி நிஜமாலுமே லக்கி தான். எனக்கு சொந்தமா பிரதர்ஸ் கிடையாது, ஐ ஹேவ் ஒன்லி சிஸ்டர்ஸ். எனக்கு வந்து அந்த பிரதர் இல்லைங்கிற ஒரு ஃபீல் அவனுக்கு கொடுத்ததே இல்லை. எங்க இருந்தது சொல்லணும். ஆல் வெரி பெஸ்ட் இளங்கோ அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப். நிறைய மிஸ் பண்ணுவேன். அம்மா கூட நிறைய ஃபைட் பண்ணுவேன். நிறைய லிட்டரலி ஒரு நாளைக்கு மினிமம் 100 ஃபைட் இல்லைன்னா தூக்கமே வராது. அதெல்லாம் மிஸ் பண்ணுவேன். Both of them must be happily married and have a great life. Live happily. விட்டு கொடுத்து வாழுங்க. எதா இருந்தாலும் பேசி முடிச்சிருங்க. எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுங்க. யாரையும் விட்டுறாதீங்க. லைஃப்ல யாரையும் விட்டுறாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாருமே டாமினேட் பண்ணிக்காதீங்க. அதுதான் மெயின். கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ, வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ, எலோரா சிற்பங்களும் மீது காதலுறும், உயிரே இல்லாத கல் கூட காமமுறும், மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான். ஐ மீன் யூஸ்வலாக தான் இருக்கும். என்னன்னா கண்கலங்கமாக பார்த்துப்பாங்க. என்னன்னாலும் சரி, வாட் எவர் இட். நான் அது கல்யாணம் வரைக்கும் இல்லைங்க, ஒரு பீரியட்ல நம்ம பார்க்குறோம், பேச ஆரம்பிக்கிறோம், அந்த ஒரு பாயிண்ட்லேயே டிசைட் பண்ண வேணும். இனிமேல் என்ன ஆனாலும் சரி ஷாலினி தான், வாட் எவர் இட் இஸ். என்ன ஆனாலும் சரி நான் அவளை விட்டு போங்க. உடையால் மூடி வைத்தும் இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை கொள்கிறாய், அருவிக்கால்கள் கொண்டு ஓடு இடையென்றாகி கடலாய் நெஞ்சம் கொள்கிறாய். I want to enjoy little moments. அது அவருக்கும் கத்து கொடுக்கணும். I also want him to enjoy that, feel that. அது அவருக்கு இது பண்ணணும் அப்படின்ட்டு I wanted to do that. That's one of my very biggest wish ever since I met him.
I wanted to give only one thing, the real happiness. அது மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளே இருக்கு. ஒரு கவிதை மாதிரி சொல்லுவல.